ஃபைனலா ஒரு ட்ரிப் போறது எவ்வளவு கஷ்டம் இன்னைக்குதான் தெரிஞ்சு. ஒருத்தனை போன் பண்ணா வரதுலன்னு சொல்றான், ஒருத்தர் தூக்கம் வருதுன்னு சொல்றான், ஒருத்தன் காணாமலே போயிட்டான். இப்ப எங்க போறோம்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டூருக்கு வந்துருக்கிறோம் ஒகேனக்கலுக்கு. ஸோ யார் யார் கூட வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன கண்ணோட்டமா பார்க்கலாம் பாருங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இவங்க 2 பேர் புயலே வந்தா கூட அசைய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய. இவங்க 2 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுல திட்டுறாங்கன்னு தெரியும். கடைசி டைம்ல பிளான் கிளாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் திருப்பி வர இப்படியே தான் இருப்பாங்க. ஃபுல் கிசாவில் இருக்கிறாங்க, வேற எதுவும் இல்ல. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியில ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவன் எப்பதான் வாந்தி வர்றதுனால எப்போ வாந்தி எடுப்பான்னு அவனுக்கே தெரியாது. அதனால லாஸ்ட் வீடியோ உட்காந்து கண்ணாடி வருமா. போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. இது அரைப்பதில பாட்டு இல்லாமலே ஆடி நிக்குது பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதான் இவன் லவர் கிட்ட பேசுறதையே வீட்டுல இருந்து ஏமாத்திட்டு வந்துடுறான். ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவங்க 2 பேரும் காசு 2000 கொடுத்துட்டு வேற வழி இல்லாம வந்துக்கிறாங்க. இவன் அவங்க வீட்டுல பொண்டாடி திட்டுமேன்னு சொல்லிட்டு பயத்துல உட்காந்துக்கிறான். இவர்தான் ஃபைனல். இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இவர்தான் ட்ரிப் பிளானரு, வேற வழி இல்லாம எங்களை எல்லாரும் கூட்டு வந்துக்கிறாப்புல. இவர் தெரியாம என் கூட வந்து மாட்டிக்கினாப்புல. இவர் தான் எங்க பாஸ், மேனேஜரு எல்லாமே. இப்ப இவருக்காக தான் அந்த பாட்டு போடுறான். எங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தது கோபி மட்டும்தான். கோபி எல்லாரும் காசு கொடுத்துறதானே? எஸ். A few moments later. அண்ணா வரமாட்டேங்கிறான், வரேன்னு சொன்னா அவன் தான் காசு கொடுக்குறான்னா. சொல்லுங்க சார். சார் ஏன் வரல, காசு கொடுக்கல? அவங்ககிட்ட காசு வாங்கிறவன்ட்டு ஓடி வந்துட்டாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எஸ், ஃபைனலா ஒகேனக்கலுக்கு வந்துட்டோம். கைஸ், ஃபைனலா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்துருக்கோம். வாங்க போய் மஜா பண்ண போறோம். இந்த பாருங்க, இது கூடலாம் வந்து ஆயத பொண்ணு பாக்குமா. சிங்கிளா இருக்கிறதுக்கு காரணம் இப்படி சுத்துறதுனால மட்டும்தான். அவர் அசால்ட்டா நினைச்சு நிக்கிறீங்க. மாப்பிள்ள ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க மாப்பிள்ள. கடைசி வரை நீ சிங்கிள் தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? எங்க போயிட்டாங்க அவங்கலாம்? வந்தவங்க யாருமே இல்லைங்க, நாம மட்டும் தான் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து போட்டோ எடுத்துனோம் ஒகேனக்கல்ல. திடீர்னு காணாம போயிட்டான். ஒரு ஆண்டி கிட்ட போய் நம்பர் கேட்டு கேக்குறான். எல்லாம் கூட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியுமா? ஒகேனக்கல் வந்துக்கிறோம் இன்னைக்கு. 4-5 டைம் சொல்றேன்னா. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பின்னாடி வரான் பாருங்க. ஆமா ஆமா குட்டி வெக்கப்படுறான். பட் ஆனா அவங்க ஆக்சுவலா வெக்கமான சூடு சொன்னே இல்ல. அதனாலதான் எங்க கூட சுத்திங்கிறான். ஏன்னா எங்களுக்கும் அது இல்ல. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. இப்ப என்னன்னா, நாங்க போட்டோ எடுத்துக்கிற கேப்ல நாங்க 4 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். மீதி எல்லாரும் கூட வந்து எங்க போனாங்கன்னு தெரியல. தேடி தான் படிக்கணும். இந்த கூட்டத்துல போய் எங்க தேடுறதுன்னு எனக்கே தெரியல. எஸ், ஃபைனலா கண்டுபிடிச்சோம். இங்கதான் இருக்கிறாங்க. அங்க கூட்டு என்ன இங்க வந்து பண்றீங்க? ஹாய் ஹாய். இப்ப போன உடனே போட்டிங் தான் போக போறோம். எங்க பிரதர் வந்து கேனத்தூக்கு கஷ்டம். இதுக்குதான் இவனை கூட்டு வந்தது ஆக்சுவலா. பட் செம்ம டென்ஷன் அவன் இது சொன்னதுக்கு அப்புறம். பட் ரியாலிட்டி அதான், கேனத்தூக்கு தான் கூட்டு வந்தோம். சாரி ப்ரோ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. எங்க ப்ரோ தான் எங்க கூட்டத்துக்காக உழைக்கிறான். இவனை மாதிரி ஒரு உழைப்பாளி. ஒரு நிமிஷம் பேச காட்டிடுறேன். சோ இவனை மாதிரி ஒரு உழைப்பாளியை எந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்கினா வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாம். துணி துவைப்பான், பாத்திரம் விளக்குவான், அண்ட் வேற என்ன பண்ணுவான்,
எல்லாருக்கும் வீடு தொடப்பா எல்லாம் வரைக்கும். ஸோ சிங்கிள் பெஸ்ட்டான சிங்கிளாக தான் இருக்கும். தயவு செஞ்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கான்டாக்ட் இவனவே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல ஆறுதல் சொல்ல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்கல்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கும்னு. கடைசியில் நம்மள கேன தூக்கி விட்டாங்க. இப்போ எங்க வந்துக்கிறோம்னா யூடியூப்ல ஒரு அக்காவை பார்த்து ஒரு வீடியோவில் பார்த்து ஒரு நம்பர் பிடிச்சிக்கிறோம். ஒகேனக்கல்ல நல்லா சமைச்சு தருவாங்களாம். அந்த கடைக்கு தான் வந்துக்கிறோம். வாங்க பார்க்கலாம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. போட்டிங் சொல்லி கூட்டு வந்து ஏமாத்துறாங்க. எப்ப போறோம் போட்டிங் தாங்க. போட்டிங் எந்த வழியில் போனா மச்சா வாங்க போலாம். சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்க வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னாலும் ரோட்ல எல்லாருமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க நம்மள. எதுக்குன்னா சமைக்கிறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. தப்பா பேசுங்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. அது போடி. கோபி கோபி என்னங்க பாத்துனுங்கிற நான்சென்ஸ். ஒரு வீடியோ எடுக்கிறாங்களா பாரு. நீ உனங்க குட்டுக்கிற பிரஷர்ல கல்யாணம் பொண்ணுல பாத்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணுல பார்க்க கூடாதா? பொண்ணை பாக்குறதுக்கும் பொண்ணை பாக்குறதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? தேவையெல்லாம் பேசிக்க போ. போ அந்த கேனத்துக்கு போ. சரி போ. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? என்னது புரியல? என்னது எப்படி கேன நானே தூக்கணும், தட்டு நானே தூக்கணும். அப்ப என்ன கேள்வி கேக்குற? கேன தூக்கம்னு எங்க? ஓகே டன். गाइस ஃபுல்லா சரக்கு போட்டு गाइस நம்ம கப்பல் ஓட்ட போறோம். வேற லெவல்ல இருக்குது. பாருங்க அருவி எப்படி வருதுன்னு. பயங்கரமா இருக்கு.